எப்பா வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா, உங்க சங்காத்தமே எனக்கு வேண்டாம், மினி ஆக்ஷனுக்கு முன்னாடி தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னு சஞ்சு சாம்சன் சொன்னதாக பல தகவல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆர்ஆருக்கும் அவருக்கும் என்னதான் பிரச்சனை, என்ன நடக்குது, ட்ரேடிங்ல எந்த டீமுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்த்துருவோமா? ரீசெண்டாக தான் IPL 2025 முடிஞ்சிச்சு. இந்த தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த புள்ளிப்பட்டியலில் 9வது இடத்துல தான் முடிச்சாங்க. வழக்கமாக நல்லா ஆடக்கூடிய ஆர்ஆர் இந்த சீசனில் நல்லாவே ஆடலை. அதன் காரணமாக ஃபேன்ஸ் எல்லாம் ஏமாற்றத்தை தான் சந்திச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டீமுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பல செய்திகள்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதை நிரூபிக்கிற மாதிரி இப்போ பல விஷயங்கள் நடக்க போறதாகவும் சொல்லப்படுது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ஆர்ஆர் கேப்டன் சஞ்சு இருக்கார் இல்லையா, அவருக்கும் டீம் மேனேஜருக்கும் பயங்கரமான வாக்குவாதம்லாம் போய்கிட்டு இருக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்குதுப்பா. ஏன்னா போன வாட்டி பார்த்தீங்கன்னா கேப்டன்சியை மாற்றி பராகு கொடுத்தாங்க இல்லையா, அந்த நேரத்தில் அவருக்கு பதிலாக ஒரு ஃபாரினருக்கு கொடுத்துருக்கலாம். அப்போ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்திருக்காது. ஆனால் ரியான் பராகுக்கு மேலிடத்துல கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ ஏதோ டீலிங் இருக்கு, ஒரு ஓரங்கட்டுறதாக சில தகவல்லாம் வந்திருக்கு. அதன் காரணமாக தான் நீங்க கூட பார்த்துருப்பீங்க, ஒரு முக்கியமான மீட்டிங்ல கூட டிராவிட் இருப்பாரு, கோச் ரியான் பராக் இருப்பாரு, அந்த இடத்துல சஞ்சு சாம்சன் இருந்திருக்க மாட்டாரு. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அப்பவே சொன்னாங்க அடுத்த வருஷம் சஞ்சு சாம்சன் இந்த டீம்ல இருப்பாரா மாட்டாரான்னு கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் இப்ப கிட்டத்தட்ட பதில் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் சார்பாக சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு. அதாவது நாங்கள் சஞ்சு சாம்சனை கொடுக்க மாட்டோம்ப்பா, அவர் எங்கள் டீமில் தான் விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி தகவலாம் அவங்க சைடில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அன்அஃபிஷியலாக. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனே எப்பா என்னை விட்டுருங்கப்பா, நான் வேற டீமுக்கு போய்க்கிறேன், ஒன்று என்னை ட்ரேடிங் பண்ணி கொடுத்துருங்க, இல்லைன்னா மினி ஆக்ஷன்ஸ்க்கு முன்னாடி என்ன விடுவிச்சிருங்க, நான் வேற டீமுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது சம்பந்தமாக டீம் மேனேஜ்மெண்ட்லேருந்து பல விஷயங்கள் பேசினா கூட தனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவர் நல்லா அடிச்சு பேசிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த நேரத்தில் ஒருவேளை ட்ரேடிங்க்கு போனால் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு போவாரா, இல்லைன்னா சில பல டீம்கெல்லாம் சொல்கிறாங்க அவங்களுக்கு கேப்டனும் தேவைப்படுது, குறிப்பாக பேட்ஸ்மேனும் தேவைப்படுது, ஓப்பனிங் பேட்ஸ்மேனாகவும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே ஃபிட் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னா சஞ்சு சாம்சன் தான். ஸோ இந்த வாட்டி அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேவை வாண்டட் இருக்கும். ஒருவேளை மினி ஆக்ஷனுக்கு போனால் சாதனை படைக்கக்கூடிய ஒரு ரேட்ல போற அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எந்த டீமுக்கு போவாரு, எந்த டீமுக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.